என் கணவனின் அண்ணன் மனைவியான என் அக்கா ஒவ்வொரு இரவும் என் மாமனாரின் அறைக்குள் அவருடைய கால்களை அழுத்த செல்வார். நான் வெளியே இருந்து கூர்ந்து கவனித்தால் அறையின் உள்ளே என் அக்காவின் லேசான முனங்கல் சத்தமும் திடீரென அவள் அழுது கொண்டிருக்கும் சத்தமும் கேட்கும். ஒரு நாள் நான் அக்காவிடம் இதை பற்றி கேட்டபோது உடனே அவள் முகத்தின் நிறம் விலறி போனது. நீ இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் சொல்லாதே. இன்று இரவு எனக்கு பதிலாக மாமனார் கால்களை அழுத்த நீ செல் என்றார். அக்கா சொன்னபடி நான் மாமனாரின் அறைக்குள் சென்றபோது மாமனார் கதவை மூடிக்கொண்டார். லைட்டை அணைத்தவுடன் அவர் செய்த செயலால் என் உடலில் இருந்த உயிர் பிரிந்து விட்டது போல் ஆனது. ஏனெனில் அங்கே என் பெயர் மீனா. நான் இந்த உலகத்திலேயே மிகவும் வித்தியாசமான ஒரு குடும்பத்தில் தான் திருமணம் செய்து சென்றிருந்தேன். ஆம், அப்படிதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அங்கே நடக்கும் வேலைகள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு விசித்திரமாக இருந்தன. என் கணவர் பெயர் சுரேஷ். என் புகுந்த வீட்டில் எனக்கு ஒரு அக்கா இருந்தார். அது என் கணவனின் அண்ணன் மனைவி. என் கணவனின் அண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார். எப்போதாவது தான் அவர் வீட்டிற்கு வருவார். உண்மையில் எங்கள் திருமணம் எங்கள் விருப்பப்படிதான் நடந்தது. என் வீட்டாரோ அதற்கு சம்மதிக்கவில்லை. ஏனெனில் என் கணவர் மிகவும் பலவீனமாகவும் உடல் நலம் குன்றியவர் போலவும் காணப்பட்டார். என் தந்தை இவர் ஏதோ போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. எங்கள் திருமணம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நடக்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்பினேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. விஷயம் கைமீறி போய்விட்டது. என் வீட்டார் என் கணவரிடம், உன்னிடம் 3 நாட்கள் உள்ளன, இவளை திருமணம் செய்து கூட்டி செல், இல்லை என்றால் 4ஆம் நாள் இவளுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைப்போம் என்றனர். என் கணவர் எவ்வளவோ முயன்று தனது நண்பரின் உதவியை பெற்றார். எங்களுக்கு திருமணம் நடந்தது. பின்பு என் தந்தை, இன்றிலிருந்து உனக்கான இந்த வீட்டு வாசல்கள் எப்போதும் மூடிக்கொண்டன என்றார். அவர் பேசியதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். ஆனால் சுரேஷின் அப்பாவோ கொஞ்சமும் கோபப்படவில்லை. காதல் செய்வது குற்றமல்ல என்று அவர் கூறினார். என் திருமணத்தின் போது நான் என் கணவரின் அண்ணன் மனைவியான என் அக்காவை சந்தித்தேன். அவர் எனக்கு ஆறுதல் கூறி எல்லாம் சரியாகிவிடும் என்று விளக்கினார். அதன் பிறகு என் கணவர் இரவு பகலாக உழைக்க தொடங்கினார். ஏனெனில் எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. அவர் காலையில் வேலைக்கு சென்று இரவில் தான் திரும்புவார். அத்தகைய வீட்டில் நானும் என் அக்காவும் மட்டும்தான் இருந்தோம். ஒரு நாள் நான் மிகவும் விசித்திரமான ஒரு காட்சியை கண்டேன். இரவு ஆனதும் என் அக்கா அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு என் மாமனார் அறைக்கு சென்றார். அவர் கையில் எண்ணெய் இருந்த ஒரு கிண்ணம் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. அக்கா உள்ளே சென்றார். அதன் பிறகு கதவை மூடிக்கொண்டார். இந்த நேரத்தில் இவருக்கு உள்ளே என்ன வேலை? இவர் ஏன் எண்ணெய் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்கிறார் என்று நான் குழம்பி போய் நின்றேன். ஏதாவது எண்ணெய் கொடுக்க சென்றிருப்பார். அப்போது தவறுதலாக கதவு மூடிக்கொண்டிருக்கும். இப்போது வந்து விடுவார் என்று சிறிது நேரம் அங்கேயே நின்றேன். ஆனால் அவர் திரும்பி வரவில்லை. அரை மணி நேரமாக நான் காத்திருந்தேன். ஆனாலும் அவர் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து என் கணவரும் வந்துவிட்டார். அவருக்காக இரவு உணவை சூடுபடுத்தினேன். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டோம். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் என்னை தேநீர் தயாரிக்குமாறு கூறினார். தேநீர் தயாரிப்பதற்காக நான் மீண்டும் சமையலறைக்கு சென்றபோது என் அக்கா தன் அறையில் இல்லை என்பதை கவனித்தேன். அப்போது மாமனார் அறையின் வெளிச்சமும் அணைக்கப்பட்டிருந்தது. அதாவது அவர்கள் இருவரும் தூங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம். பிறகு நான் தேநீர் தயாரித்துவிட்டு திரும்பினேன். பாத்திரங்களை வைப்பதற்காக மீண்டும் வந்தபோதும் அக்கா இன்னும் வரவில்லை என்பதை பார்த்தேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் என் அறைக்கு வந்துவிட்டேன். காலையில் என் அக்காவிடம் இதை பற்றி கேட்க முயன்றேன். ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. அடுத்த நாளும் இதே போல் நடக்க தொடங்கியது. அவர் இரவு வேலையை முடித்துவிட்டு அனைவரும் தூங்கிய பிறகு எண்ணெய் எடுத்துக்கொண்டு என் மாமனார் அறைக்கு சென்று விடுவார். என் கணவர் தாமதமாக வருவதால் நானும் வெகு நேரம் விழித்திருப்பேன். என் அக்கா மாமனாரின் அறைக்குள் சென்றவுடன் கதவு மூடப்படும். இந்த விஷயங்கள் என்னை மிகவும் கவலைக்குள்ளாக்கின. நான் மெல்ல மெல்ல நடந்து அந்த அறைக்கு அருகில் சென்றேன். என் கால்கள் மிக மெதுவாக முன்னேறின. என் காதுகளும் விழிப்புடன் இருந்தன. சிறிதளவு சத்தம் கேட்டாலும் நான் இங்கும் அங்கும் திரும்பி பார்க்க தொடங்கினேன். ஆனால் அப்போது என் காலடியில் பூமி நழுவுவது போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். அறையில் இருந்து என் அக்கா அழுது கொண்டிருக்கும் லேசான முனங்கல் சத்தமும் கேட்டது. நான் என் காதுகளை பொத்திக் கொண்டேன். இங்கே என்ன நடக்கிறது என்று யோசிக்க தொடங்கினேன். இது ஒருவேளை என் பிரம்மையாக இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் நான் அந்த சத்தத்தை நன்றாக கேட்டேன். இப்போது எனக்கு உறுதியாகிவிட்டது, இங்கு ஏதோ தப்பு நடக்கிறது என்று. நான் கதவை தட்டினேன்.
உடனே அறையின் லைட் எரிந்தது. நான் பயந்து விட்டேன். யாரோ வருவது போல் இருந்தது. அதனால் நான் உடனே என் அறைக்கு திரும்பி வந்து விட்டேன். இந்த விஷயத்தை பற்றி என் கணவரிடம் பேசலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவரிடம் எதையும் சொல்லவில்லை. அடுத்த நாள் என் அக்காவிடம் இது குறித்து பேசலாம் என்று நினைத்தேன். அவர் என் எதிரில் உட்கார்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தார். நான் காய்கறி வெட்டி கொண்டிருந்தேன். நான் அக்காவிடம், இரவு நேரத்தில் நீங்கள் மாமனார் அறைக்கு என்ன செய்ய போனீர்கள் என்று கேட்டேன். உங்கள் கையில் என்ன இருந்தது? நீங்கள் உள்ளே சென்றதும் கதவை மூடிவிட்டீர்கள் என்று கேட்டேன். நான் இதை கேட்டதும் என் அக்காவின் முகத்தின் நிறம் வெளிரி போனது. என்னிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். மாமாவின் கால்களில் வலி இருந்தது. அதனால் கால்களை சற்று அழுத்தி எண்ணெயால் மசாஜ் செய்து விட்டால் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்தேன் என்றார். நான், சரி, நீங்கள் மசாஜ் செய்ய சென்றீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு கதவை ஏன் மூட வேண்டும்? நீங்களும் உள்ளே சென்று உட்கார்ந்து விட்டீர்கள். அரை மணி நேரமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் அறைக்கு திரும்பவே இல்லை என்றேன். என் அக்கா என்னிடம், நான் அறையில் இல்லை, நான் பாத்ரூமுக்கு சென்றிருந்தேன். அதனால் தான் உன் கண்ணில் நான் பட்டிருக்க மாட்டேன். மேலும் என் உடல்நிலை சற்று சரியில்லை என்று பொய் சொன்னார். அவரால் என்னை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. உடனே அவர் வேலையை செய்ய போய்விட்டார். நான், உங்கள் உடலுக்கு என்னானது என்று கேட்டேன். உடனே அவர் கோபமாக, நீ ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெரிதாக்குகிறாய்? இதையெல்லாம் விடு. இன்று வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீ ஏன் என்னிடம் இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாய் என்று பேச்சை திசை திருப்பினார். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தோழி இருந்தாள். அவளிடம் நடந்த அனைத்தையும் கூறிய போது அவள் அதை கேட்டு ஆச்சரியமடைந்தாள். அவள், நீ என்ன பைத்தியமாகி விட்டாயா? அங்கே என்ன நடக்கிறது என்பதை நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாள். என் அக்காவும் ஒரு வித்தியாசமான பெண்தான். அவர் தனியாக இருக்கவே விரும்புவார். பெரிய தளர்வான உடைகளையே அணிவார். ஒருபுறம் தனக்கு மிகவும் வெப்பமாக இருப்பதாக சொல்வார். மறுபுறம் அவ்வளவு நீளமான மற்றும் தடிமனான உடைகளை அணிவார். அப்போது அவருக்கு சூடு எடுக்காதா என்ன? ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு ஒரு உறவினர் வந்திருந்தார். அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது, உன் கணவரும் திருமணத்திற்கு முன்பு வெளிநாட்டுக்கு செல்லதான் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் தந்தை அவரை போக அனுமதிக்கவில்லை என்றார். நான், என் கணவர் வெளிநாட்டுக்கு போகாமல் இருப்பது நல்லதுதான். நான் அவரை மிகவும் விரும்புகிறேன் என்றேன். அவர், ஆமாம், உன் அக்காவின் கணவரும் வெளிநாட்டில் தானே இருக்கிறார். பாவம், அவள் எவ்வளவு சோகமாக இருப்பாள். மனதிற்குள் எப்படிப்பட்ட வேதனை இருக்கும் என்றார். நான், அவள் ஒன்றும் சோகமாக இல்லையே, சாதாரணமாகத்தான் இருக்கிறாள். நன்றாகவும் தயாராகிறாள். புதிய ஆடைகளையும் அணிகிறாள் என்று சொன்னேன். உடனே அந்த உறவினர், இல்லை, அப்படி இருக்க முடியாது. நாங்கள் அவளை மிகவும் சோகமாகத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் எப்படியும் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்றார். நான், அழகு என்னவோ ரொம்பதான். ஆனால் கணவர் அருகில் இல்லாத போது ஒரு பெண் தயாராகி யாருக்கு காட்டப் போகிறாள்? ஆனாலும் அவள் மனசுக்கு பிடித்தபடி தயாராவதில் தவறில்லை. ஒரு மனிதன் தனக்காகவும் தயாராக வேண்டும், தனக்காகவும் வாழ வேண்டும். கணவருக்காக மட்டுமே ஒரு பெண் ஏன் தயாராக வேண்டும்? தன்னைத்தானே அழகாக பார்த்து கொள்வதன் மூலம் தனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக தாராளமாக தயாராகலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் அக்காவை பார்த்தால் அவர் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாள் என்றே தோன்றாது. அந்த வீட்டில் என் அக்காவின் கணவரை பற்றி எப்போதுமே எந்த பேச்சும் இருக்காது. யாரும் அவர் பெயரை சொல்வதும் இல்லை. நான் அவர் புகைப்படத்தை கூட எங்கும் பார்த்ததில்லை. அக்காவும் தன் கணவருடன் தொலைபேசியில் பேசுவதை நான் எப்போதும் பார்த்ததில்லை. கணவர் வெளிநாட்டில் தான் இருக்கிறார் என்றால் தொலைபேசியிலாவது பேசியாக வேண்டுமல்லவா? அதோடு என் மாமனாரும் கூட என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்று எப்போதுமே குறிப்பிடுவதில்லை. ஒரு நாள் நாங்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது என் மாமனார், கடவுள் எனக்கு ஒரே ஒரு மகனைத்தான் கொடுத்துள்ளார். இந்த சொத்துக்கள் எல்லாமே அவனுக்கே சொந்தம் என்று கூறிவிட்டு இருமத் தொடங்கினார். உடனே நான், மாமா, உங்களுக்கு இன்னொரு மகனும் இருக்கிறாரே என்றேன். அதற்கு அவர், ஆமாம், இன்னொரு மகனும் இருக்கிறான். எனக்கு தவறுதலாக வந்துவிட்டது. நான் சும்மாதான் நகைச்சுவையாக சொன்னேன் என்றார். ஒரு தந்தையால் எப்போதாவது தன் குழந்தையை மறக்க முடியுமா? அவர் எப்படி அவ்வாறு மறக்க முடியும் என்று நாங்கள் அனைவரும் அதிர்ந்து போனோம். உடனே என் கணவரும் ஒரு விசித்திரமான முகபாவனையை வெளிப்படுத்தினார். என் அக்காவும் இங்கும் அங்கும் பார்க்க தொடங்கினார். இவர்கள் மூவரும் என்னிடமிருந்து ஏதோ ஒன்றை மறைக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் என் அக்காவின் அதே வழக்கம் தொடர்ந்தது. நான் மீண்டும் அவளிடம் கேள்வி கேட்டேன். அதற்கு அவர், மாமனாருக்கு கால்களில் வலி இருக்கிறது. அவர் கால்களை அழுத்தவில்லை என்றால் அவருக்கு தூக்கம் வராது என்றார்.
ஆனால் நான் யோசித்தது என்னவென்றால், அவர் தூங்கிவிட்ட பின்னரும் இவர் ஏன் தன்னறைக்கு திரும்புவதில்லை? மாமனார் அறையிலேயே ஏன் தங்கிவிடுகிறார்? என்ன, இரவு முழுவதுமா கால்களை அழுத்திக் கொண்டிருப்பார்? இவர் தினமும் மாமனார் அறையில்தான் தங்குகிறார், அங்கேயே தூங்கியும் விடுகிறார். அங்கே இவருக்கு என்ன வேலை? அந்த விசித்திரமான சத்தங்களை பற்றி நினைத்தாலே என் மூளையே கலன்று விடுவது போல் இருந்தது. நான் நினைக்கவே விரும்பாத சில விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் திடீரென்று ஒரு சம்பவம் நடந்தது. அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். நான் என் அக்கா துணி மாற்றிக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டேன். அப்போது அவர் என்னை பார்த்ததும் அதிர்ந்து போனார். ஆனால் அதைவிட நான் மிகப்பெரிய அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நீங்கள் தாய்மை அடைய போகிறீர்களா? இந்த மிகப்பெரிய விஷயத்தை என்னிடம் சொல்லவே இல்லையே என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவரது நாக்கு திக்கிவிட்டது. முதலில் அவர் மிகவும் பதறி போனார். பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு, எங்கள் குடும்ப வழக்கப்படி குழந்தை 7 மாதமாகும் வரை இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல மாட்டோம். யாரிடமாவது சொன்னால் திருஷ்டிப்பட்டுவிடும் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் நான் தாய்மையடை போவதை யாரிடமும் சொல்லவில்லை என்றார். என் கணவர் கூட இதை என்னிடம் சொல்லவில்லையே. மாமனாரும் இதை பற்றி எப்போதும் குறிப்பிட்டதில்லையே. அப்படியானால் அவர்களுக்கும் கூட இது தெரியாதா என்று கேட்டேன். என் அக்காவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியவில்லை. அவர், ஒருவேளை அவர்கள் மறந்துவிட்டு இருக்கலாம் என்றார். இவ்வளவு பெரிய விஷயத்தை யாராவது எப்படி மறக்க முடியும் என்று நான் நினைத்தேன். அது மட்டுமின்றி எனக்கும் இது தெரியாமல் போனது ஏன்? என் அக்கா மிகவும் தளர்வான உடைகளை அணிந்து கொண்டிருந்ததால் தான் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது அவரை பார்த்தால் 8வது மாதம் நடந்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. அதாவது 8 மாதங்களுக்கு முன்புதான் என் கணவனின் அண்ணன் ஊருக்கு வந்திருக்க வேண்டும். அப்படியிருந்தும் கூட இந்த வீட்டில் எவருமே அவர் பெயரை சொல்வதில்லையே. ஏன்? அவர்களுக்கிடையே ஏதேனும் பகை இருந்ததா? அல்லது அவர்களுக்கு அவரை பிடிக்கவில்லையா? இந்த வீட்டில் வந்து வசித்து 1 மாதம்தான் ஆகியிருந்தது. என் கணவன் அண்ணனும் தன் மனைவிக்காக எதையுமே அனுப்புவதில்லை. எந்த பார்சலும் வருவதில்லை. போன் கூட செய்வதில்லை. பின்னர் நான் நினைத்தேன், என் அக்காவின் உடல்நிலையே இப்படி இருக்கிறது. அதோடு என் மாமனாரும் தினமும் அவரை தன் கால்களை அழுத்த சொல்லி அழைக்கிறார். அதுவும் ஒவ்வொரு நாளும் அவரிடம் மசாஜ் செய்வித்துக் கொள்கிறார். ஆனால் அவர் கர்ப்பிணியாக இருக்கிறார். அவருக்கு ஓய்வு தேவை என்பதை மாமனார் சற்று யோசிக்க வேண்டாமா? ஒரு நாள் நாங்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது நான் என் அக்காவிடம், நான் உங்களுக்காக சாட் செய்துள்ளேன். இந்த நிலையில் உங்களுக்கு சாட் சாப்பிட தோன்றுமல்லவா என்றேன். இதை கேட்டதும் என் அக்காவின் தொண்டையில் உணவு சிக்கிக் கொண்டது. மாமனாரும் அவரை மிகப்பெரிய ஆச்சரியத்துடன் பார்த்தார். உடனே அவர் அனைவரும் முன்னிலையிலும், உனக்கு என்னாகிவிட்டது? நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று உன்னிடம் யார் சொன்னது? என் கணவரே என்னை வந்து பார்க்கவில்லை. பிறகு இந்த குழந்தை யாருடையது என்று கூறினார். அவர் அப்படி சொன்னதை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி நழுவியது போல் இருந்தது. என் அக்கா உடனே எப்படி இவ்வளவு பச்சையாக பொய் சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் கர்ப்பமாக இருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை அவர் கணவர் வரவில்லை என்றால் இந்த குழந்தை யாருடையது? என் மாமனாரும் கூட, அவள் உன்னுடன் விளையாட்டாக பேசுகிறாள், நீ அதை நிஜம் என்று நம்பிவிட்டாய். இப்போதைக்கு அப்படி எந்த நற்செய்தியும் இல்லை. உன்னை போலவே நாங்களும் அந்த நற்செய்திக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக ஒரு நற்செய்தியை கூறுங்கள். எங்கள் வீட்டிலும் கொஞ்சம் கலகலப்பு உண்டாகட்டும் என்றார். திடீரென்று என் மாமனார் என் அக்காவிடம், உன்னை உங்கள் அம்மா வீட்டிற்கு விட்டுவிட்டு வர வேண்டும். வா, நான் உன்னை விட்டுவிட்டு வருகிறேன். நான் தான் மறந்து விட்டேன், நீயும் ஞாபகப்படுத்தவில்லை. இப்போது அவள் கணவர் வீட்டில் இல்லை என்பதால் இந்த பொறுப்பை நான் தான் நிறைவேற்ற வேண்டும். இவள் ஆசைப்படும் போது அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்று விடுகிறேன், சொல்லும் போது மீண்டும் புகுந்த வீட்டிற்கு அழைத்து வந்து விடுகிறேன் என்றார். என் மாமனார் எனக்கு விளக்கம் அளிப்பது போல் பேசினார். அவளுடைய தந்தையுடன் எனக்கு பழைய நட்பு உண்டு. அங்கே சிறிது நேரம் உட்கார்ந்து பேசிவிட்டு வரலாம் என்றும் கூறினார். இப்போது நல்ல நேரம் போகுது. நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். நாங்கள் கிளம்புகிறோம் என்று கூறிவிட்டு அழைத்து சென்றார். அப்போது என் அக்காவின் முகத்தின் நிறம் விளறி போனது. நான் அவர் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது போல் அவர் என்னை ஒரு நிலையாக பார்த்து கொண்டிருந்தார். என் மாமனார் அவரை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். உண்மையில் இதற்கு முன்பு இன்று வரை அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்ற எந்த பேச்சும் இருந்ததில்லை. அவர்கள் இருவரும் சென்றுவிட்ட பிறகு என் கணவர் என்னிடம், உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? நீ ஏன் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசுகிறாய் என்று கேட்டார். நான், அவர் வயிறு பெரிதாக இருப்பதை நான் பார்த்தேன் என்றேன். உடனே என் கணவர் சிரித்துக்கொண்டே, அவர் அதிகம் சாப்பிடுவதால் வயிறு பெரிதாகி இருக்கிறது. ஆனால் நீயோ அவர் கர்ப்பமாக இருப்பதாக நினைக்கிறாய். என் அண்ணன் கடந்த 2 ஆண்டுகளாக வீட்டிற்கு வரவே இல்லையே. அப்படி இருக்கும்போது குழந்தை எப்படி வரும் என்றார்.
நான் என் கணவரிடம் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை, எந்த வாதமும் செய்யவில்லை. ஆனால் விஷயம் மிகவும் தெளிவாக இருந்தது. என் அக்கா கர்ப்பமாக இருப்பதை நான் என் கண்களாலேயே பார்த்திருந்தேன். அவருக்கு 8வது மாதம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் ஏன் இந்த உண்மையை மறைக்கிறார்? அப்படியே மறைத்தாலும் அதை எவரை வைத்தும் எவ்வளவு காலம் மறைக்க முடியும்? அவர் குழந்தையை பெற்றெடுக்க மாட்டாரா? என் மாமனார் என் அக்காவை அவரது தாய் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட்டு இரவில் தான் திரும்பினார். அப்போது என் அக்காவை பார்த்ததும் நான் மீண்டும் அதிர்ந்து போனேன். அவரது முகத்தில் யாரோ அறைந்தது போன்ற ஒரு பெரிய அடிபாடு இருந்தது. நான் அவரிடம் சென்று, என்ன ஆனது, இது எப்படி ஏற்பட்டது என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் ரிக்ஷாவிலிருந்து கீழே விழுந்து விட்டேன், என் முகம் தரையில் மோதிவிட்டது என்றார். என் அக்காவை பார்த்தால் அவர் பொய் சொல்கிறார் என்பது எனக்கு நன்றாகவே புரிந்தது. அவர் தன் அறைக்கு சென்று விட்டார். அன்று இரவு உணவு கூட உண்ணவில்லை. ஒருவேளை அவர் ரிக்ஷாவிலிருந்து விழுந்து முகம் தரையில் மோதி இருந்தால் அவரது முகத்தின் மற்ற பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் தெரியவில்லை. பார்க்கும்போது யாரோ திட்டமிட்டு அவரை தாக்கியது போலவே இருந்தது. ஆனால் அன்றும் கூட இரவு நேரத்தில் அவர் என் மாமனார் அறைக்கு செல்லும் போது அவரது கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர் அறைக்குள் நுழையும் போது தன் கண்ணீரை துடைத்து கொண்டார். இந்த பாவம் செய்தவளுக்கு எதிராக ஏதோ ஒரு கொடூரம் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர் எப்படிதான் சகித்துக் கொள்கிறாரோ என்று நான் நினைத்தேன். ஒரு நாள் எனக்கு கோபம் தலைக்கேறியது. நான் என் அக்காவிடம், எல்லோரின் முன்னிலையிலும் நீ ஏன் இவ்வளவு பெரிய பொய் சொல்கிறாய்? நான் ஒன்றும் கண் தெரியாதவள் அல்ல. நீ தாய்மையடைய போவதை என் கண்களாலேயே பார்த்தேன். நீ எந்த செயற்கை வயிறும் கட்டி கொள்ளவில்லை. நீ ஒன்றும் அவ்வளவு அதிகமாக சாப்பிட்டு உடம்பு பெருத்தவளும் அல்ல. உன் வயிற்றில் வளரும் குழந்தை யாருடையது? உன் கணவர் 2 ஆண்டுகளாக வீட்டிற்கு வராத போது இந்த குழந்தை யாருடையது என்று கேட்டேன். என் அக்கா நான் பேசுவதை கேட்டார். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் கோபமாக, நீ ஏன் அந்த அறையிலிருந்து திரும்பி வருவதில்லை? என்னை தேய்த்துவிட்டு உடனே திரும்பி வந்து விடலாமே. அங்கே போய் தூங்குவதற்கு என்ன அவசியம்? மாமனார் கால்களில் அப்படி என்ன வலி இருக்கிறது? தினமும் உன்னை வைத்தே மசாஜ் செய்வித்துக் கொள்கிறார். உனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நீயும் மாமனாரும் சேர்ந்து ஏதோ ஒரு சதியை செய்துவிட்டு அதை என்னிடம் மறைக்கிறீர்கள். ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் இந்த ஊர் முழுவதும் உங்களை அசிங்கப்படுத்திவிடும். நான் உங்களை விடவே மாட்டேன். ஒரு பெண்ணால் கணவன் இல்லாமல் வாழ முடியாது என்பது உண்மைதான். உன் கணவர் 2 ஆண்டுகளாக வீட்டிற்கு வரவில்லை என்பதற்காக நீ உன் மானத்தை கையேந்தி விற்கலாமா? இந்த குழந்தைக்கு என்ன பாவம்? இந்த உலகத்திற்கு வந்த பிறகு இது யாரை தன் அப்பா என்று கூப்பிடும்? இந்த குழந்தையை நீ இந்த உலகத்திற்கு அழைத்து வர விரும்பவில்லையா? இன்னும் எவ்வளவு காலம் இந்த உண்மையை மறைப்பாய்? ஏன் உன் சொந்த வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக் கொள்கிறாய் என்று பொரிந்து தள்ளினேன். இப்போது என் அக்காவுக்கும் கோபம் வந்துவிட்டது. அவர் என்னிடம், உனக்கு அப்படித்தானே தோன்றுகிறது? நான் என் மாமனார் அறைக்கு செல்வதாகவும் என் குழந்தை என் கணவருடையது இல்லை என்று நினைக்கிறாயா? அப்படியானால் இன்று எனக்கு பதிலாக நீ என் மாமனார் அறைக்கு செல். அவர் கால்களை எண்ணெயால் மசாஜ் செய்துவிட்டு அங்கே என்ன நடக்கிறது என்று நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள் என்றார். உடனே நான், சரி, நான் போகிறேன். அங்கே என்னதான் நடக்கிறது என்று நானும் பார்க்கிறேன் என்றேன். அதற்கு அவர், மாமனார் நீ செல்லும் முன்பே அறையின் லைட்டை அணைத்து விடுவார் என்று கூறினார். பின்பு உன்னை காலில் எண்ணெய் தேய்க்க சொல்வார். நீ அமைதியாக தேய்த்து விட்டு வந்துவிடு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். நான், சரி, நானும் போகிறேன். உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்றேன். ஒரு பெண்ணின் மீது தவறு இல்லை என்றாலும் அவள் வெற்றி பெற்றும் தோற்று போய் விடுகிறாள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த விஷயத்தில் என் அக்காவின் மீதுதான் எனக்கு தவறு இருப்பது போல் பட்டது. அங்கே ஏதோ தவறு நடக்கிறது என்றால் அவர் ஏன் யாரிடமும் அதை பற்றி சொல்வதில்லை? என் மாமனார் அவரை வற்புறுத்துகிறார் என்றால் அவர் ஏன் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டும்? அவர் தன் கணவரிடமாவது பேசியிருக்கலாமே, அல்லது என் கணவரிடமாவது சொல்லி இருக்கலாமே. யாரிடமும் எதையும் சொல்லவில்லையே. குறைந்தபட்சம் என்னிடமாவது சொல்லி இருக்கலாம். நான் அவருக்கு உதவியாக இருந்திருப்பேன். நான் கேட்ட அந்த விசித்திரமான சத்தங்களை குறித்து நினைத்த போது என் அக்காவின் மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. என் கணவரோ வழக்கம் போல் தாமதமாகத்தான் வருவார். என் மாமனாரும் இரவு 10 மணிக்கே தூங்கி விடுவார். எனவே என் அக்கா என்னிடம், இன்று நீ போய் வா என்றார். அறையின் லைட் முன்பே அணைக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். நான் கையில் எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றேன். என் அக்கா உள்ளே சென்றதும் கதவை மூடிக்கொள், யாராவது ஏதாவது கேட்டால் அதற்கு ஆம் என்று மட்டும் பதில் சொல் என்றார். எனக்கு பயப்பட என்ன இருக்கிறது? அவர் என் மாமனார் தானே. ஒருவேளை ஏதாவது விசித்திரமாக தெரிந்தாலும் நான் உடனே வெளியே வந்து விடுவேன் என்று நினைத்தேன். என் அக்கா வெளியே தான் நின்று கொண்டிருந்தார். ஆனால் நான் உள்ளே சென்றதும்
என் மாமனார் நான் உள்ளே நுழைந்தவுடன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறினார். அதை கேட்டதும் நான் என் காதுகளை பொத்திக் கொண்டேன். அவர், என் உயிரே, இன்று வரை இவ்வளவு தாமதம் ஏன் என்று கூறினார். இதை கேட்டு நான் முழுமையாக அதிர்ந்து போனேன். என் அருகில் உட்கார், ஏன் இப்படி நிற்கிறாய்? இப்போது என்னாகிவிட்டது? என் மீது கோபமா என்று அவர் பேசினார். யாரோ தன் மனைவியிடம் பேசுவது போல பேசிக் கொண்டிருந்தார். நான் அங்கு சென்று 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அதற்குள் நான் அங்கிருந்து உடனடியாக வெளியே ஓடி வந்து என் அக்காவை அதிர்ச்சியுடன் பார்த்தேன். பிறகு அவர் என்னை தனது அறைக்கு அழைத்து சென்று ஒரு புகைப்படத்தை காட்டினார். அதில் அவர் தன் மாமனாருடன் மணமகள் கோலத்தில் அமர்ந்திருந்தார். இவர் என் மாமனார் அல்ல, என் கணவர். இவர்தான் என்னை திருமணம் செய்து கொண்டார். நீ கேட்ட அந்த சத்தங்கள் இதனால் தான் வந்தன. இந்த நிலையில் அவர் கால்களை அழுத்திவிட்டு நான் கடுமையாக சோர்ந்து விடுவேன். அதனால் தான் என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட சத்தங்கள் வரத் தொடங்கின. இந்த மாமனார் நல்ல மனிதர் அல்ல. அவர் என் மீது கொடூரமான முறையில் வன்முறையை பிரயோகிக்கிறார்கள். என்னை ஒரு அடிமை போல நடத்துகிறார்கள். ஏனெனில் எனக்கு பின்னால் ஆதரவளிக்க யாரும் இல்லை. ஆனால் இவர்தான் என் கணவர். இந்த குழந்தையும் இவரால் தான் வந்தது என்றார். குழந்தை பிறந்த பிறகு அவர் தன்னை ஊருக்கு அனுப்பிவிடுவார் என்றும், அதன் பிறகு ஏதோ ஒரு வழியை சொல்லி இந்த குழந்தையை தத்தெடுத்ததாக சொல்வதாகவும் அவர் திட்டமிட்டிருந்ததாக கூறினார். உனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது என்பதற்காக உன் கணவரும் இவர்களுடன் சேர்ந்து இந்த திட்டத்தை தீட்டியிருந்தனர். இல்லை என்றால் அவமானம் ஏற்பட்டுவிடும் அல்லவா? ஆனால் எங்கள் குடும்பத்தில் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இதற்கு முன்பு இந்த வீட்டிற்கு வந்த அந்த பெண் என் கணவரின் சகோதரிதான். அதனால்தான் அவளும் இவர்களுடன் சேர்ந்து நாடகம் ஆடினாள். நீ அனைவரின் முன்னிலையிலும் நான் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னபோது என் கணவர் என் மீது கோபம் கொண்டு என்னை தாக்கினார். அதனால்தான் என் முகத்தில் காயம் ஏற்பட்டது. வழி நெடுகிலும் அவர் என்னை கண்டித்து பேசினார். இந்த குடும்பமே மிகவும் விசித்திரமானது. இங்கே பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அந்த ரகசியங்களில் நானும் ஒருவள். உனக்கு எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது, உனக்கு மனக்கஷ்டம் தரக்கூடாது என்பதற்காகவே உன் கணவர் உன்னிடம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இப்போது நீ உன் கணவரிடம் உனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று சொல்லிவிடு. நீ இப்போது அமைதியாக இரு. என் கணவரே உன்னிடம் இந்த விஷயங்களை சில மாதங்கள் கழித்து அவரே சொல்வார். ஆனால் அதுவரை நீ என் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உளவு பார்க்காமல் இரு. என் விஷயங்களை பேசுவதை நிறுத்திக்கொள். அதனால்தான் இன்று நான் உன்னை என்னிடத்திற்கு அந்த அறைக்கு அனுப்பி உனக்கு உண்மையை நம்ப வைக்க விரும்பினேன் என்றார். உண்மை தெரிந்த பிறகு நான் என் அக்காவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தேன். ஏனெனில் என் செயலால் அவருடைய வாழ்க்கையும் நாசமாகியிருக்கக்கூடும். அதன் பிறகு நான் நடந்த அனைத்தையும் என் கணவரிடம் கூறினேன். அவரும் இதை கேட்டு மிகவும் வெட்கி தலை குனிந்தார். நீ இங்கு வந்தபோது நான் எப்படிப்பட்ட மனிதர்களின் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று நீ நினைக்க கூடாது என்று நான் விரும்பினேன். என் தந்தைதான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதனால்தான் அவர்கள் நம் திருமணத்திற்கு எதிராக இல்லை. எனவே அவர்களை அவர்களின் சூழ்நிலைக்கு விட்டுவிடு. என்னுடன் உன் வாழ்க்கையை தொடங்கு என்று அவன் கூறினான். நானும் அப்படியே செய்தேன். மாமனாரின் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு அவருக்குள்ளும் சற்று வெட்கம் ஏற்பட்டது. ஏனெனில் இதற்கு முன்பு அவருக்கு பெண் குழந்தைகள் யாரும் இல்லை. இப்போது அவர்கள் அந்த குழந்தையால் நன்றாக இருக்கிறார்கள். அவர் மனம் மாறி தன் மனைவியையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார். நாங்கள் இப்படிதான் எங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். இப்போது அவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோம். என் கணவர் மிகவும் நல்ல மனிதர். என்னை ரொம்பவும் நேசிக்கிறார். எனக்காக உழைக்கிறார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.